ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையலில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு கொஞ்சமாக கொடுத்தாலே போதும், ஒரு தட்டு சோறு என்ன 2 தட்டு சோறே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இருக்குது இந்த குழம்போட டேஸ்ட்டு. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, குருமிளகு, மசாலெலாம் சேர்ந்து ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 10 பல்லு பூண்டு. கடாய் சொல்லுமே, கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு. இது கூட 7 வரமிளகா. ஒரு டீஸ்பூன் ஜீரகம். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது லேசாக வறுத்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வறுக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுரும், அது இல்லாமல் கருகிற மாதிரி ஆயிடும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா வறுக்கவே நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் வருது. பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் நல்லா வறுத்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருள் இதில் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா நம்ம குருமிளகு தான் அதிகமாக சேர்த்திருக்கிறோம், மிளகா வந்து கம்மியாக தான் சேர்த்திருக்கோம். கடாய் சூடானதுமே இதில் பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சின்ன டீஸ்பூனாக இருந்தால் 5 சேர்த்திக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் இந்த குழம்பு செய்யும்போது ஹெல்த்துக்கும் நல்லது, நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானமே இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். இது கூடவே 2-3 வெந்தயம் சேர்த்திக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுமே நம்ம ரெடியாக வச்சுருக்கிறேன் இதெல்லாம் கட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது கூட நம்ம பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தக்காளி சேர்த்துல வெறும் புளிக்கரைசல் தான் சேர்த்திருக்கோம். அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளிக்கரைசல் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் மிக்சியில் அரைச்ச அதுலேயே தண்ணி சேர்த்தி
இதில் போட்டிருக்கேன். உப்பு தண்ணியெலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுலாம் இதை நல்லா குக் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா வேகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வெந்து குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா இது சாப்பிடும்போது சளிக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், குருமிளகு குழம்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.